ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டரும் இன்னும் 2 வாரத்தில் வெற்றியை அறிவிக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய போலி பிரச்சாரங்களும் ரகசியமாக கூட்டுப்படைகளை களமிறக்குவதற்கு தயாராகி வரக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இன்னும் 2 வாரத்தில் என்ன நடக்கப் போகின்றது? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகின்றனவா அல்லது போரானது விரிவடைய போகின்றதா? டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை தனிமைப்படுத்தி விட்டாரா? தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் ஈரானினுடைய உச்ச தாக்குதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளும் யமன் ஹவுதி இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களும் ஹமாஸினுடைய ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதற்காக அடிமை மத்தியஸ்தர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவு. கடந்த வாரம் ஹமாஸினுடைய தலைவர்களும் ஏனைய பலஸ்தீனிய குழுக்களுடைய தலைவர்களும் எகிப்திலே விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதனையும் காசாவிலே ஹமாஸினுடைய ஆயுதங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதனையும் அடிமை மத்தியஸ்தர்கள் உச்ச நிபந்தனைகளாக விதித்திருந்தார்கள். அனைத்து பணைய கைதிகளையும் பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக விடுவித்ததற்கு பின்பு காசாவின் களத்திலிருந்து மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறி என்றே அடிமை மத்தியஸ்தர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான பீஸ் கவுன்சில் ஒப்பந்தத்திற்கமைவாக இவ்வாறு தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்ட நிபந்தனையில் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு முழுமையாக வெளியேறிவிடும் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் காசாவிலே ஹமாஸினுடைய ஆயுதங்களை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு ஹமாஸினுடைய ஆயுதங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் மாத்திரம்தான் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக தற்போது அடிமை மற்றும் துரோகிகளான துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்து ஒன்றிணைந்து புதிய முன்மொழிவு ஒன்றையும் ஹமாஸுக்கு முன்வைத்துள்ளன. அதாவது காசாவின் களத்திலே ஹமாஸினுடைய ஆயுதங்களை பதுக்கி வைப்பது தொடர்பான ஒரு புதிய முன்மொழிவையே இந்த அடிமைகள் முன்வைத்துள்ளார்கள். காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக முடக்கிவிட வேண்டும். மேலும் பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் ஒரு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த அமைப்பு காசாவில் இயங்கக்கூடிய பலஸ்தீனியர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். மேலும் இந்த ஆயுதங்கள் காசாவிற்குள்ளேயே பதுக்கி வைக்கப்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமோ அமெரிக்காவிடமோ அல்லது ஏனைய படைப்பிரிவுகளிடமோ ஒப்படைக்கப்பட மாட்டாது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து படிப்படியாக வெளியேறும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து எவ்வாறு வெளியேறுகின்றதோ, எவ்வாறு படிப்படியாக வெளியேறுகின்றதோ அதற்கேற்றவாறே பலஸ்தீனிய போராளிகளும் படிப்படியாக ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியதும் பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களை குறித்த அமைப்பிடம் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் இவ்வாறான நிபந்தனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு புதிய முன்மொழிவை தான் தற்போது அடிமை மத்தியஸ்தர்கள் முன்வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த முன்மொழிவின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகளுடைய ஆயுதங்கள் காசாவை விட்டு வெளியேறாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமோ அல்லது அமெரிக்காவிடமோ அல்லது வேறொரு நிறுவனத்திடமோ ஒப்படைக்கப்படாது என்றும் பலஸ்தீனியர்களினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்புக்கே ஒப்படைக்கப்படும் என்றும் காசாவின் களத்திலேயே குறித்த ஆயுதங்கள் பாதுகாப்பாக பதுக்கி வைக்கப்படும் என்றும் குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த முன்மொழிவானது ஒரு சாதகமான முன்மொழிவாக இருப்பதை போன்றும் உங்களுக்கு தோன்றலாம். உண்மையில் குறித்த முன்மொழிவானது ஒரு சூழ்ச்சி திட்டமாகும். பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்காக அடிமை மத்தியஸ்தர்களினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஏமாற்று வித்தையாகும். மேலும் குறித்த முன்மொழிவு தொடர்பாக ஹமாஸினுடைய தலைவர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் ஏனைய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களும் ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் குறித்த முன்மொழிவுக்கான சம்மதத்தினை ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய குழுக்களும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இருப்பினும் அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸை விடுவதாக இல்லை. எப்படியாவது காசாவின் களத்திலே ஆயுதங்களை பதுக்கி வைப்பதாக கூறி பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்கிவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறுவதாக கூறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தொடர்ச்சியாக தக்க வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கே சூழ்ச்சி திட்டங்களை வடிவமைப்பதற்கே திட்டமிடுகின்றார்கள். மேலும் 3 வருட போரிலிருந்து நாங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை. மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை தொடர்வதன் மூலமாக
மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விரட்டி அடிக்க முடியும். இன்னும் 2 வருடங்களுக்கு காசாவின் நிலைமைகளை இவ்வாறே தொடர்ந்து பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் மேலும் பலமடைந்ததற்கு பின்பு மீண்டும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு மஞ்சள் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிவிட முடியும். இதனால் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் தற்போது அடிமைகள் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்காமல் இன்னும் சில மாதங்களுக்கு பொறுமையாக இருந்து சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்து மஞ்சள் எல்லை பிரதேசங்களை மீண்டும் கைப்பற்றிக் கொள்வதே சிறந்ததாக அமைந்திருக்கும். இதற்கமைவாகவே பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் செயற்படுவார்கள் என்பதனையும் எங்களால் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஈரான் விதித்திருக்கக்கூடிய புதிய சமன்பாட்டினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது. அதாவது லெபனானிய களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு உச்சக்கட்ட இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களில் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதலினாலும் ட்ரோன் தாக்குதல்களினாலும் பொறிவைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் நிலைத்திருக்கவும் முடியாது. கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 115க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 50க்கும் அதிகமான புல்டோசர் வண்டிகளும் ஜீப் வண்டிகளும் இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. சாதாரணமாக $300 பெறுமதி அளவிலான ட்ரோன்களை பயன்படுத்திய ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் $6 பில்லியன் பெறுமதி அளவிலான போர் வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களிலே குறைந்தது 2000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 3000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மனிதவள இழப்புகளும் அதிகரித்துள்ளன. எனவே இந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாததன் விளைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானிய பொதுமக்களை இலக்கு வைத்தும் பெய்ரூட்டை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. இவ்வாறு பெய்ரூட்டை இலக்கு வைத்து தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து லெபனானிய மக்கள் வாழக்கூடிய செறிவாக வாழக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை பலவீனப்படுத்த முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிடுகின்றது. மேலும் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டை இலக்கு வைத்து தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு உச்சழுத்தத்தையும் வழங்குகின்றது. இதன் மூலம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய பல வேலை திட்டங்கள் தடைப்படுகின்றன. ஆனால் தற்போது ஈரான் விதித்திருக்கக்கூடிய புதிய சமன்பாட்டினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும். மேலும் இவ்வாறு பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் நிலைத்திருக்க முடியாது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தாக்குதல்களையும் சமாளிக்க முடியாது. இதனால் தான் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது. பொதுமக்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உண்மையான மோதல்களில் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே ஈரான் இந்த சமன்பாடுகளை விதித்துள்ளது. எனவே தற்போது இந்த சமன்பாட்டினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதுவும் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலைத்திருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிர் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். நாங்கள் லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவுக்கு உச்சழுத்தத்தை வழங்க வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் சமன்பாடுகளை பலவீனப்படுத்த வேண்டும். இதை எங்களால் செய்ய முடியாவிட்டால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனானிய பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் கடத்த வேண்டும். லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலும் லிட்டானி மற்றும் ஜஹரானி நதிக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலும் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் இடம்பெறவில்லை. இதனால் நாங்கள் தற்போது இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி குறித்த பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்து லெபனானிய பெண்களையும் லெபனானிய குழந்தைகளையும் கைது செய்து கடத்திச் செல்ல வேண்டும். லெபனானிய பெண்களையும் குழந்தைகளையும் கடத்துவதன் மூலமாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு உச்சழுத்தத்தை எங்களுக்கு வழங்க முடியும். உளவியல் ரீதியாக அவர்களை பலவீனப்படுத்த முடியும். தற்போதைய யுத்த காலத்தை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய உத்திகளை பயன்படுத்தாமல் இவ்வாறு நாங்கள் வித்தியாசமான உத்திகளை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் எங்களுடைய இராணுவத்தினுடைய இழப்புகள் அதிகரித்துவிடும். இதனை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் வித்தியாசமான முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென்குவிர் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். உண்மையில் பென்குவிர் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிகப்பெரிய கோழை என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு நேரடியாக போராட முடியாமல் லெபனானிய பெண்களையும் குழந்தைகளையும் கடத்தி களத்திலே வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கே இந்த கோழைகள் திட்டம்
திட்டமிடுகின்றார்கள். பொதுமக்களை இனப்படுகொலை செய்வதன் மூலமாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக கொடூரங்களை மேற்கொள்வதன் மூலமாகவுமே இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டயர் மற்றும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் குடியிருப்பு பகுதிகளிலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே 12க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய போர் வாகனங்கள் இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இன்று மதியம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய தியாக படைப்பிரிவு குழு ஒன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான மிஸ்காவ் மற்றும் அர்கொலிட் ஆகிய பிரதேசங்களின் நுழைந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக மிஸ்காவாம் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசத்திற்குள்ளேயே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் குறித்த குழுவிலே குறைந்தது 6 பேர் இருப்பதாகவும் இவர்களில் 2 பேரே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நிலை கொண்டுள்ளது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வரையில் மஞ்சள் எல்லை பகுதிகளையும் உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசங்களில் முழுமையாக நிலை கொண்டுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் ஊடாகவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ரகசியமாக நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளும் நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு ரகசியமாக நுழைவதற்காக குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களையே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பயன்படுத்தியுள்ளார்கள். மலைத்தொடர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரகசிய பாதைகளை பயன்படுத்தியே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு நுழைந்த ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய போராளி ஒருவர் மிஸ்காவாம் குடியிருப்பு பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு துப்பாக்கிச் சூட்டு மோதல்களில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இந்த மோதல்களிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களில் குறித்த போராளி கொல்லப்பட்டுள்ளார். மேலும் மிஸ்காவாம் குடியிருப்பு பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இன்னும் ஹிஸ்புல்லா போராளியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தேடி வருவதாகவும் தற்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதே போன்று இன்னும் 4 பேர் லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே பதுங்கி இருப்பதாகவும் இன்றிரவு அவர்கள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலவீனமாக இருக்கின்றது என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் வடக்கு பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பதிலடியாக பெய்ரூட்டை இலக்கு வைத்து தஹிய பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தற்போது அவசர தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் நெட்டன்யாஹுவும் இவற்றை குறிப்பிட்டிருந்தார்கள். இஸ்ரேலின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என தெரிவித்திருந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெய்ரூட்டை மீண்டும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானும் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இதனால் தற்போது பதற்ற நிலைமைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. அடுத்து நள்ளிரவு வேளையில் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் குறித்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அத்தோடு நேற்றிரவு ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குர்திஸ்தானினுடைய சுலைமானியா மற்றும் ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் ஆயுத குழுக்களுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களிலே 5க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன்.
அடுத்து நேற்று காலை ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான விமான கட்டளை தளமான ரமட் டேவிட் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களை முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. இருப்பினும் குறித்த விமான கட்டளை தளத்தில் ஈரானிய தாக்குதல்களினால் பல பிரதேசங்கள் வெடிப்புக்கு உள்ளாக இருப்பதும் ரமட் டேவிட் விமான கட்டளை தளத்தினுடைய ஒரு பகுதி முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதும் செயற்கைக்கோள் புகைப்படத்தினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் இடையிலே மோதல்கள் விரிவடையும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சில தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் ISIS பயங்கரவாதிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் ஈரானுக்குள்ளே சில பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த பயங்கரவாத குழுக்களுடைய தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக ஈரானினுடைய 4 பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய அறிவிப்புகளுக்கு அமைவாக 4 தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களில் 19 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டு 10க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களிடமிருந்து பல டன் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பயங்கரவாத தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகள் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான புள்ளிகளையும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் இன்றைய தினம் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் அமெரிக்காவின் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தே குறித்த ஹெலிகாப்டர் ஆனது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி களமிறக்கப்பட்டிருந்ததாகவும் குறித்த பகுதியை கண்காணிப்பதற்காகவே களமிறக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே ஓமானினுடைய எல்லை பகுதிக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கும் இடையில் வைத்து குறித்த ஹெலிகாப்டர் ஆனது வெடித்து சிதறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த ஹெலிகாப்டர் எவ்வாறு வெடித்து சிதறியது என்பது தொடர்பான விசாரணைகளை கொண்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் குறித்த ஹெலிகாப்டர் ஆனது ஈரானிய கடற்படையினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடமும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்திடமும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இருப்பினும் இவற்றுக்கு பதில்களை வழங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்பும் பீட் ஹெக்ஸெத்தும் மறுத்துவிட்டார்கள். எனவே இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், ஈரானிய கடற்படை தாக்குதல்களின் விளைவாகவே குறித்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை அமெரிக்கா முழுமையாக மூடி மறைக்க முயற்சி செய்கின்றது. அதே நேரம் ஈரானிய தலைமைகள் இவை தொடர்பான எந்தவிதமான அறிவிப்புகளையும் வேண்டுமென்றே வெளியிடவில்லை. இருப்பினும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் துல்லியமாக மேற்கொண்டு வருகின்றோம் என்று ஈரானிய அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். எனவே பெரும்பாலும் ஈரானிய இராணுவத்தினர் குறித்த ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியிருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போரிலே நாங்கள் வெற்றி பெற்று வருகின்றோம் என்று நினைக்கின்றேன். இதனால் இன்னும் 2 வாரத்தில் நான் இந்த போரினுடைய வெற்றியை அறிவிக்கப் போகின்றேன். உண்மையில் இது ஒரு முழுமையான வெற்றியாக அமைந்திருக்கும். இந்த வெற்றியை தொடர்ந்து எண்ணெய் விலைகளும் பாரிய அளவில் குறைந்துவிடும். தற்போது எங்களுக்கு ஈரானுக்கு எதிராக குண்டுவீச்சு தாக்குதல்களை இன்னும் 3 வாரங்களுக்கு மேற்கொண்டு அனைத்தையும் அழித்து தரைமட்டமாக்கிவிட முடியும். இருப்பினும் அவற்றை செய்வதற்கு நான் விரும்பவில்லை. அதே நேரம் நாங்கள் ஈரானுக்கு எதிராக குண்டுவீச்சுக்களை தொடர்வதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இன்னும் பல மாதங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். மேலும் நாங்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அழிக்கப்பட்டு விடுவார்கள். இவ்வாறு அதிகமானோர் கொல்லப்படுவதனை நான் விரும்பவில்லை. உண்மையில் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விட வலிமையான ஆயுதமாக ஒப்பந்தமே காணப்படுகின்றது. மேலும் இந்த ஒப்பந்தம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும். இந்த ஒப்பந்தத்திலே ஈரான் கையொப்பமிட்டதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டுவிடும். ஈரான் எந்த விதமான கட்டணத்தையும் மறைவிடாது. இது இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நடக்கலாம். மேலும் 2 வாரத்திற்குள்ளே அனைத்தையும் முடிப்பதற்கே நான் திட்டமிட்டுள்ளேன். அதே போன்று இந்த விடயங்களை நான் நெட்டன்யாகுவுக்கு தெளிவாக கூறியுள்ளேன். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தனித்து விடப்படலாம் என நான் நெட்டன்யாகுவுக்கு தெளிவாக கூறியுள்ளேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகமாகும். இவை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் வெவ்வேறானவர்கள் அல்ல. 2 பேரும் ஜியோனிச தலைவர்களே. ஜியோனிச கொள்கை எதனை சொல்கின்றதோ அதனைத்தான் 2 பேரும் செய்கின்றார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை கோபிக்கப் போவதும் இல்லை, நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பை கோபிக்கப் போவதும் இல்லை. இருவருக்கும் இடையிலான உறவுகளில் எந்தவிதமான விரிசல்கள் ஏற்பட போவதும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை தனித்து விட போவதும் இல்லை. இருப்பினும் இவ்வாறான பிரச்சார டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்கொள்வது ஒரு திட்டமிடப்பட்ட நாடகமாகும். 12 நாள் போருக்கு முன்பும் 40 நாள் போருக்கு முன்பும் இவ்வாறு தான் இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன.
மேலும் இவர்களுடைய இந்த திட்டமிட்ட நாடகங்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் அமெரிக்க ஊடகவியலாளர் கென் கிளிம்பன்ஸ்டைன் அம்பலப்படுத்தியுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை தனிமைப்படுத்தி விட்டதாகவும் நெட்டன்யாகுவுக்கு எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதாகவும் ஈரானோடு அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்கப் போவதாகவும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் இன்னும் 2 வாரத்திற்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தை முடிக்க முடியும் என நினைக்கின்றார். அதே நேரம் ஈரான் அதனுடைய நிலைப்பாடுகளில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. இதனால் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். மேலும் இது டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் இன்னும் 2 வாரத்திற்குள்ளே இந்த ஒப்பந்தம் கையொப்பமிடப்படாவிட்டால் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானினுடைய காக்தீவை கைப்பற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்கமைவாக அமெரிக்காவினுடைய மிகவும் ரகசியமான 82வது வான்வழி பாராசூட் படையானது தற்போது இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. மேலும் கடந்த வாரம் அமெரிக்காவின் ரகசிய படைப்பிரிவான 82வது வான்வழி படைப்பிரிவானது இஸ்ரேலிலும் ஏனைய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தளங்களிலும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு ரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பிரிவு தொடர்பாக பென்டகன் எந்தவிதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. அவர்கள் இவற்றை ரகசியமாகவே மேற்கொள்கின்றார்கள். இந்த ரகசிய படைப்பிரிவினுடைய நோக்கம் ஈரானின் காக்தீவை முழுமையாக கைப்பற்றுவதுதான். ஈரானினுடைய காக்தீவை முழுமையாக கைப்பற்றி கடலோர பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றி ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டுள்ளார்கள் என அமெரிக்க ஊடகவியலாளர் கென் கிளிம்பன்ஸ்டைன் தெரிவித்துள்ளார். அதாவது இன்னும் 2 வாரத்திற்குள்ளே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படாவிட்டால் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து காக்தீவை கைப்பற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் தற்போதிலிருந்தே மேற்கொண்டு வருகின்றார்கள். அல்லது இன்னும் 2 வாரத்திற்குள்ளேயே இந்த தாக்குதல்கள் ரகசியமாக ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களையும் அமெரிக்க ஊடகங்களுடைய பிரச்சாரங்களையும் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகளையும் ஒரு பொழுதும் நம்பிவிட வேண்டாம். இவை அனைத்தும் வளமை போன்று மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய போலி பிரச்சாரங்கள் தான். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.